வணக்கம். நான் சுசீந்தர் விருதாச்சலம். இன்றைக்கி நவம்பர் 24. கடலூர் மாவட்டம் முழுவதுமே இன்றைக்கி பலத்த மழை. நேற்றிலேருந்து எங்கள் பகுதியில் கொஞ்சம் கம்மி தான். சேத்தியாத்தோப்பு, சிதம்பரம் பகுதியெல்லாம் கடுமையான மழை. கிட்டத்தட்ட சேத்தியாத்தோப்புலாம் 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சிருக்குது. இது நம்ம கருப்பு கவுனி. பின்னாடிலாம் நெல் முக்காதான். நம்ம பயப்பட தேவையில்லைங்க. அக்டோபர் 15 நடவு பண்ணது பாருங்கள். இன்னும் 10 சென்டிமீட்ரு மழை பெஞ்சா கூட தாங்கும் போல். அதாவது ஃபுல் வரப்பு வழி தண்ணி. இதெல்லாம் நல்ல மேடான வரப்பு தான். 3/4 அடி வரப்பு உயரம். அதுவே முந்தி போச்சு. இது வருடம் நடக்கிறதா. இன்னும் நாளைக்கு தான் தெரியும். நாளைக்கு கொஞ்சம் மழை கடுமையாக இருக்கும் போல். நாளைக்கு பார்த்தா தெரியுங்க. நம்ம வரிசைக்கு வரிசை கொஞ்சம் கேப் அதிகமாக விட்டுருக்கேன். ஏன்னா விதை நெல்லுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நெல் நல்ல தரமாக எடுக்கணும்னு கிட்டத்தட்ட 1.5 அடி, ஒரு வரிசைக்கும் 1.5 அடி நான் இடைவெளி விட்டுருக்கேன். பவழ செம்மணி இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. மழையில் இன்னும் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ கொஞ்சம் மழை விட்டுருங்க. காலெல்லாம் கொஞ்சம் மழை அதிகமாக பெஞ்சு ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்க. இப்போ கொஞ்சம் மழை விட்டுருக்கு. அதனால தான் இப்போ வயலுக்கு வந்துருக்கோம். தண்ணி கட்டுப்படுத்தவே முடியாது. கிட்டத்தட்ட எங்கள் வயலுக்கு மேலே ஒரு 70 ஏக்கர் இருக்குது ரோடு வரைக்கும். அந்த 70 ஏக்கர் தண்ணியுமே நம்ம வயல் பக்கம் தான் வடியும். வேறு வழி கிடையாது. வாய்க்கால் போகும். அதையும் மீறி ரொம்ப கடுமையான மழைன்றப்ப யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நன்றி. பிறகு தகவல் சொல்கிறேன் என்ன நடக்குதுன்னு. கருப்பு கவுனி நட்டதிலிருந்து கரெக்டாக இன்னைக்கு 30 நாளுங்க. நவம்பர் 16. வணக்கம். இன்னைக்கு டிசம்பர் 23. இது கருப்பு கவுனி. பனி கொஞ்சம் அதிகமாக பெய்யறதால தலை கொஞ்சம் மடங்கியிருக்குங்க. பூ வர ஆரம்பிச்சிருச்சு. வணக்கம். நான் சுசீந்தர், விருதாச்சலம். இது பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு கவுனி.
இன்னைக்கு பொங்கல் தை 1 பாருங்கள். பனிமூட்டம். மணி வந்து 7:30 ஆகுது காலையில். இன்னும் பனி வந்து குறையல. ரெண்டாயிரத்தி 26